நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நான் என்ன சொல்லவே இல்லைங்க. நீங்க சொல்ல வேணாங்க. அதே சின்ன திரை ஷோல வந்து நானே ஒய்ஃபும் பண்ணிட்டோம். என் பொண்ணு கூட சூப்பர் ஆடி பண்ணிட்டேன். என் பையன் ஒருத்தர் இருக்கான். அவருக்கு ஒரு புது ஷோ ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் என் பையன் கூட ஒரு ஷோ பண்ணுவேன். அப்ப விஜய் டிவி உங்க ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணணும் நாங்க. எஸ் எஸ் அதுதான். ஓகே ஓகே பண்ணக்கூடிய ஆள் தான். ஓகே ஆதவன் நீங்க சொல்லுங்க ஏதாவது வித்தியாசமான முயற்சிகள். ஒன்றும் வித்தியாசமான முயற்சியா இல்ல. நான் எது பண்றதா இருந்தாலும் நான் சொல்றது முன்னாடி மதுரை சொல்லுவாங்க. அப்படியா? சொல்லுங்க தங்கத்துரை. இந்த சென்ற வருடம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்தது? சொல்லுங்க. தீபாவளி வந்தது, பொங்கல் வந்தது சென்ற. ஐயா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை கேட்டார். ஏன் தீபாவளி எங்க வாழ்க்கையில பக்கத்து வீட்டு வாழ்க்கையில போச்சு? எங்க வாழ்க்கை தீபாவளி எங்க எல்லார் வாழ்க்கையிலும் வந்தது. ஒரு இது மிகப்பெரிய ஒரு ஹிட் படத்துல நடிச்சீங்க, அதை மறந்துட்டீங்களே? ஐயா சார்பட்டா படம் நடிச்சேன், செல்ஃபி படத்துல நடிச்சேன், பன்னிக்குட்டி படத்துல நடிச்சேன், அப்ப நிறைய படம் நடிச்சேன். கடைசியா ஒரு பேர் சொன்னீங்க, நல்லா இருக்கியா அது டைட்டில்? பன்னிக்குட்டி. ஐயா நடிச்சேன், அதுவும் நடிச்சிருக்கேன். நாய்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ணனும் நானும் படிச்சிருக்கோம், படிச்சிருக்கீங்க, நடிச்சிருக்கோம்.